வணக்கம். ஸ்ரீ கல்கி ஜம் ரிசார்ட் அப்படின்ற நம்முடைய டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை இப்போ பார்த்துட்ருக்கோம். இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு நம்ம வந்து இதுக்கு முன்னாடி எப்படி இதெல்லாம் யூஸ் ஆகுன்ற வீடியோ பார்த்தோம். இப்போது இது எப்படி எடிட் பண்ணி நம்ம கஸ்டமைஸாக மாற்றுறது அப்படிங்கிற இந்த வீடியோ பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் 2024 combined.in அப்படின்ற லாஸ்ட்டில் இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர்ன்ற லாஸ்ட்டில் இருக்கிற டூல் பார் கீழ் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஷேர்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் அமுத்தினாலே லாஸ்ட்டில் அது ஆட்டோமேட்டிக்காக எண்டில் போய் நிற்கும். அதில் கீழே இருக்கிற 2024 combined.in அப்படின்ற வெப்சைட்டை அந்த வெப்சைட்டை டேரெக்டாக கிளிக் பண்ணோம்னா அது இப்போ சர்வருக்குள்ளே போகுங்க. அது எங்கன்னா combined.in இருக்கும். அந்த combined.in அப்படின்ற ரைட் சைடில் 3 கோடு இருக்குது. அதுதான் என்டர் பட்டன். அதை கிளிக் பண்ணணும்னா உங்களுக்கு கஸ்டமர் லாகின் வரும். கஸ்டமர் லாகின் பண்ணால் யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்குங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்துட்டு அப்படியே மேடத்தோட நம்பர் தான் வச்சுக்கோங்க. அதாவது 8903193333 அப்படின்ற நம்பர் தான் நம்ம வந்து அந்த டிஜிட்டல் விசிட்டிங்கோடைய யூசர் நேமாக நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த நேம் தான் கரண்ட்லி நமக்கு வந்துட்டு பாஸ்வேர்டு. சேம் பாஸ்வேர்டையே நான் இங்கே டயல் பண்ணுறேன். 8903193333. ஓகே, இந்த நம்பரை வந்துட்டு நான் பாஸ்வேர்டாக போட்டேன். இதை மாற்றம் பண்ணால் கூட ஒர்க்கு கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக அந்த நம்பருக்கு ஓடிபி போகும். நம்பரை பாஸ்வேர்டை மாற்றிக்கலாம். இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் கேட்கும். பாஸ்வேர்டு சேவ் கொடுத்தேன். எடிட் ஆப்ஷன் உள்ளே போனால் இதில் 6 செக்மெண்ட்டாக இருக்கும். 1 2 அதாவது பேசிக் டீட்டெயில்ஸ், சோசியல் மீடியா லிங்க், அபவுட் அஸ் 3, ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் 4, பேமெண்ட் மெத்தட் 5, கேலரி 6, யூடியூப் வீடியோ கேலரி 7. 8ஆவதாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் ஹெட்டிங்ஸ். அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஹெட்டிங்ஸ் எல்லாமே மாற்றலாம். இப்போ ஒவ்வொரு பேஜையும் பார்க்க போகிறோம். இப்போ பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதனுடைய நேம் வந்து எனி சேஞ்சஸ் என்டர் கம்பெனி நேம் அப்படின்னா அதோட சேஞ்சஸ் என்ன பண்ணிக்கலாம். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ இல்லை நேம் சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே லிங்க் அப்படின்ற கொடுத்துருக்கோம். அதில் ஸ்ரீ கல்கி ஜம் ரிசார்ட்ன்ற கொடுத்துருக்கோம். செக் அவைலபிலிட்டி போட்டிருக்கு. இதையே எக்காரணத்தை கொண்டு மாற்ற வேண்டாம். ஏன்னா இதை மாற்றம் பண்ணால் அந்த QR கோடு புதுசாக ஜென்ரேட் ஆகிடும். ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற QR ஒர்க் ஆகாது. புதுசாக ஒரு QRாக ஜென்ரேட் ஆகிடும். புதுசாக ஒரு லிங்காக யூஸ் ஆகிடும். நம்ம இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண லிங்க் எல்லாம் ஒர்க் ஆகாமல் போய்டும். ஸோ அதை மட்டும் டிஸ்பிளே லிங்க் நேம் மட்டும் மாற்ற வேண்டாம். மற்ற எல்லாமே மாற்றலாம். அது என்னென்ன மாற்றலாம் சொல்கிறேன். அப்லோட் லோகோ, ப்ரொஃபைல் பிக்சர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 கோடை கிளிக் பண்ணிங்கன்னா ரிமூவ் வரும். நீங்கள் ரிமூவ் கொடுத்துட்டு அந்த லோகோவை மாற்றிக்கலாம். ஆடு அனதர் நேம், ஏதாவது பார்த்திங்கன்னா யாருடைய பேருங்கிற போட்டிருக்கு. ஆடு கொடுத்தோம்னா நம்ம யாராவது நேம் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே வந்து ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ், என்டர் ஃபோன் நம்பர், அதாவது ஃபஸ்ட்டு ஃபோன் கால்ஸ் யாருக்கு போகணும் அடுத்து அதை வந்து ஃபஸ்ட்டு கால்ன்ற பட்டன் அமுத்தினாலே யாருக்கு கால் போகணும் அப்படின்னு டிசைட் பண்ணோம்னா அது எந்த நம்பருங்கிறத இங்கே டிசைட் பண்ணி 94421799 நம்பர் போட்டிருக்கு. இந்த நம்பரில் நம்ம சேஞ்சஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். ஆல்டர்னேட் நம்பர் கீழே போட்டிருக்கு. அடுத்தது என்டர் வாட்ஸ்அப் நம்பர், எந்த நம்பருக்கு நம்ம வாட்ஸ்அப் போகணும்னு நினைக்கிறோமோ அந்த நம்பரை நம்ம கிட்ட ஃபில் பண்ணிக்கோம். வாட்ஸ்அப் நம்பரை எனி சேஞ்சஸ் வந்து வருது அப்படின்னா அந்த நம்பர் மாற்றினோம்னா அவங்க வாட்ஸ்அப் அப்படின்ற கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இன்னொரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு போகும். அது எந்த நம்பருக்கு வேணுங்கிறத நம்ம இங்கே மாற்றிக்கலாம். அடுத்தது லேண்ட்லைனையும் இங்கே டைப் பண்ணியிருக்கோம் இருக்குது. அதுக்கு கீழே அட்ரஸ் டீட்டெயில்ஸ். அட்ரஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கல்கி நகர் ஜீவா ஷெட் ஆப்போசிட் வேலம்பாளையம் கவந்தம்பாடி ஈரோடு தமிழ்நாடு 638-455 அந்த அட்ரஸ் போட்டிருக்கோம். அதோடைய கூகுள் லிங்க் போட்டிருக்கோம். புக் யுவர் ரூம் கிளிக் ஹியர்னு போட்டிருக்கேன். அது என்னென்னா இந்த இடத்துல கிளிக் பண்ண ஆட்டோமேட்டிக்காக வெப்சைட்டில் கஸ்டமர் வந்துட்டு டேரெக்டாக புக்கிங் ஆப்ஷன் போகிறக்காக அந்த லிங்க் கொடுத்துருக்கோம். அடுத்தது கூகுள் லொக்கேஷன் மேப் உடைய லிங்க் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் சேஞ்சஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனி சேஞ்சஸ் இருந்தால் நீங்கள் சொல்லலாம், பண்ணிட்டு இருந்தேன். இப்போது ஆட் இமெயில் ஆப்ஷன்ஸ், அதாவது ஒரு இமெயில் கொடுத்துருக்கோம். ஏதாவது மெயில் ஐடி ஆட் பண்ணோன்னா ஆட் இமெயில் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன்லாம் ஒரு மெயில் ஐடியை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது வெப்சைட் இருக்குது. வெப்சைட் வந்து நம்ம கல்கி ஜம் ரிசார்ட்டுடைய வெப்சைட்டை இதில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கோம். ஓகேங்க, இந்த பேஜில் பேசிக் டீட்டெயிலுங்கிறது நம்ம கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எடிட் பண்ணலாம், ஆட் பண்ணலாம்.
இந்த பேஜை எடிட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் கீழே சேவ்ன்ற ஆப்ஷனை கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். சோஷியல் மீடியா லிங்க்னு கொடுத்துருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கு கல்கி ஜம்ஜம் ரிசர்ட்டுடைய ஃபேஸ்புக்குடைய ப்ரொஃபைல் லிங்க்கை இங்கே ஆட் பண்ணலாம். ஃபேஸ்புக்குன்ற இடத்துல நான் வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களது ட்விட்டர், லிங்க்டின், யூடியூப் சேனலுடைய ப்ரொஃபைல் லிங்க், பின்ட்ரெஸ்ட் லிங்க், என்கிட்ட டெலிகிராம் லிங்க் எதுவாக இருந்தாலும் இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கு கீழே அதர் லிங்க்ஸ் கொடுத்துருக்கு. கீழே ஜஸ்டிலோட லிங்க் கொடுத்துருக்கேன். என்டர் லிங்க் என்டர் அதர் லிங்க் 2 கொடுத்துருக்கு. ஆப்ஷன்லாம் தேவையான கொடுக்கலாம். அதில் வந்துட்டு நீங்கள் இது வேறு ஏதாவது லிங்க்னா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சோஷியல் மீடியா சம்மந்தப்பட்ட லிங்க் எல்லாமே இந்த லிங்க்கில் ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம், ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் கொடுத்துருக்கு. நம்ம இந்த யூடியூப் சேனலுடைய லிங்க்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாமே எடிட் பண்ண முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் கொடுத்தோம்னா சேவ் ஆகிடும். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயுமே இருக்கக்கூடிய எடிட்டை வந்துட்டு அந்தந்த பேஜிலேயே எடிட் பண்ணிவிட்டு அங்கே கீழேயே சேவ் கொடுத்து வெளியே வரணும். சேவ் கொடுக்கலன்னா நம்ம எடிட் பண்ணதெல்லாம் சேவ் ஆகாது. அடுத்தது அபவுட் அஸ் அப்படின்னு உள்ள போகிறேன். அபவுட் அஸில் நம்ம ரெசார்ட்டை பற்றின அபவுட் அஸ் கொடுத்துருக்கு. அதோடைய வெப்சைட்டுடைய லிங்க் எல்லாமே என்ட்ரு ஆகிக்குது. எந்த நம்பரில் கால் பண்ணலாம், எந்த நம்பரில் அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணணும், எந்த மெயில் ஐடி எல்லாமே இதில் இருக்குது. அதே மாதிரி யூஸ்ஃபுல் லிங்க்கு எதை கிளிக் பண்ணால் அது சம்மந்தப்பட்ட லிங்க்குக்கு போகணும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருக்கு. இப்போ இதில் ஏதாவது எனி சேஞ்சஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா அபவுட் அஸில் நீங்கள் எதுவாக இருந்தாலுமே டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணுங்க. நீங்கள் எனி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ அல்லது ஏதாவது இன்ஃபர்மேஷன் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது நீங்கள் ஆட் பண்ணி எடிட் பண்ணாலும் இந்த பேஜ்லேயும் நீங்கள் சேவ் கொடுத்து வெளியே வந்துடுங்க. அடுத்ததாக நீங்கள் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ். இந்த ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் தான் நம்ம சம்மந்தப்பட்ட அந்த டீட்டெயிலிங் சர்வீஸ் சம்மந்தமான ரிசார்ட் சம்மந்தமான ஃபோட்டோஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணலாம், ரிமூவ் பண்ணலாம். இப்போ ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸுங்களை நான் உள்ளே போகிறேன். அதில் பார்த்திங்கன்னா ஆட் ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்னு போட்டிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 போட்டிருக்குங்க. இது மாதிரி ஒரு 15 கேட்டகரிஸில் நம்ம வந்துட்டு கேட்டகரியாக நம்ம போடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டில் போட்டுக்கிறது மினி ஷூட் அப்படின்ற ஒரு ப்ராடக்டோடைய டீட்டெயிலாம் போட்டிருக்கோம். இப்போ இதை நான் எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் உள்ள பார்த்திங்கன்னா அவருடைய டைட்டில் இருக்குது, ப்ராடக்ட் நேம் இருக்குது, கீழே அவருடைய டீட்டெயிலிங் இருக்குது, ப்ராடக்டோடைய டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே அதோடைய கரன்சின்னு போட்டு அதோடைய ரூமுடைய ப்ரைஸுன்னு போட்டுக்கலாம். அடுத்தது இங்கே ஆடு இமேஜுன்னு போட்டிருக்கு. இந்த ஆட் இமேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போனால் ஒரு 5 ஃபோட்டோ வரைக்கும் ஆட் பண்ணலாம். ஒரு செக்மெண்ட்டில் மொத்தம் நான் சொன்னேன் 15 கேட்டகரி சொன்னேன். அந்த 15 கேட்டகரியில் இப்போ ஃபஸ்ட்டில் இருக்கும். அதில் மாதிரி இது ஆடு ஹோம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு டோட்டலாக 5 ஃபோட்டோவை இதில் ஆட் பண்ணலாம். இப்போது இது மாதிரி ஒவ்வொன்றுலையுமே எடிட் பண்ண முடியும், ஆட் பண்ண முடியும். இப்போது எடிட் பண்ணுறது பார்த்தோம். இப்போ ஆட் பண்ணுறது பார்த்திங்கன்னா மேலேயே ஆட் ப்ராடக்ட் சர்வீஸ் போட்டிருக்கு. இங்கே ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக புதுசாக ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம இங்கே டைட்டில் தரலாம், டிஸ்கிரிப்ஷன் பேராகிராஃபில் தரலாம், ப்ரைஸ் தரலாம், ஆட் இமேஜும் கொடுத்தா அங்கே ஒரு 5 இமேஜை செலக்ட் பண்ணி சேவ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். இப்போ ப்ராடக்ட்டை சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது இந்த இடத்துல தான். நான் அதை மீண்டும் சொல்கிறேன். ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸில் கிளிக் பண்ணி உள்ளே போனோம்னா ஆல்ரெடி இருக்கிற இமேஜ்லேயே அந்த ப்ராடக்ட்லேயே நீங்கள் எடிட் பண்ணணுன்னா அந்த பேனாமல் இருக்கிற லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம். ரிமூவ் கொடுத்து வேறு புதுசாக கூட போடணும்னா போட்டுக்கலாம். ஆடு இமேஜ் கொடுத்து புதுசாகவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே இருக்கிறத ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்க. இப்போது இது நான் கொடுத்து சேவ் கொடுத்து வெளியே வந்துட்டேன். அடுத்ததாக பேமெண்ட் மெத்தடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நம்பருக்கு ஜிபே நம்பர் போகணும் அப்படிங்கிறத ஜிபே, பேடிஎம், ஃபோன்பே எல்லாமே எந்த நம்பர் போகணுங்கிறத போட்டிருக்கோம். அக்கௌண்ட் டீட்டெயிலில் என்டர் பேங்க் நேம், ஐஎஃப்எஸ்சி கோட், அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், என்டர் அக்கௌண்ட் நம்பர், அப்படியே அக்கௌண்ட்டோடைய டீட்டெயிலெலாம் போடலாம். நீங்கள் அந்த ஸ்கேனர் இதை கூட இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ஸ்கேனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோன்பேக்கும் ஜிபேக்கும் உள்ள ஸ்கேனரை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சேவ் கொடுத்து வெளியே வந்துட்டேங்க.
அடுத்ததாக கேலரியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இது மாதிரி இப்போது டிஸ்பிளேயில் நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபோட்டோ மாதிரி ஒரு 20 ஃபோட்டோஸ் நம்ம ஆட் பண்ணலாம். இப்போ நான் 20 ஃபோட்டோவை நான் ஆட் பண்ணிட்டேன். 20 ஃபோட்டோ ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆட் பண்ண முடியாது. இப்போது இன்கேஸ் வந்து ஒரு ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இப்போ எந்த மாதிரி வரும் காட்டுற பாருங்கள். இப்போ 20 ஃபோட்டோவில் நான் ஏதோ ஒரு ஃபோட்டோவை நான் டெலிட் பண்ணுறேன். டெலிட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்துட்டு ஆட் ஃபோட்டோன்னு காட்டும். நான் இப்போ வந்து இந்த ஃபோட்டோவை ரிமூவ் பண்ணிவிட்டு மேலே வரணுன்னா ஆட் இமேஜ் காட்டுது. நான் ஆட் இமேஜ் கிளிக் பண்ணேன்னா நம்ம கேலரிக்கு உள்ளே போய் நம்ம ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு என்ன எடிட் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் அங்கேயே சேவ் கொடுத்து வெளியே வந்துடணும். அடுத்ததாக யூடியூப் வீடியோ கேலரி. இந்த யூடியூப் வீடியோ கேலரியில் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்னென்ன வீடியோ நம்ம இங்கே டிஸ்பிளேல பண்ணணுமோ அந்த யூடியூப் வீடியோ லிங்க்கை நம்ம எடுத்துகிட்டு இங்கே ஒரு 5 வீடியோ இங்கே பேஸ்ட் பண்ணலாம். நம்ம ரிசார்ட் சம்மந்தமான ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, ஒரு வெட்டிங் ஃபங்க்ஷன் நடக்குது, எதுவாக இருந்தாலும் சரி அது அந்த ஒரு வீடியோவை நீங்கள் ஷூட் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். நான் எந்த வீடியோவும் லிங்க்கும் தராதனால நான் ஆட் பண்ணலை. நான் டெலிட் தான் கொடுத்தேன், சேவ் கொடுத்து வெளியே வந்துட்டேன். அடுத்ததாக செட்டிங்ஸ் அண்ட் கஸ்டமைஸ் ஹெட்டிங்ஸ். பார்த்திங்கன்னா இதில் இந்த டிஜிட்டல் விசிட்டிங்கோட எத்தனை பேர் பார்க்கலாங்கிறத காட்டும். அதை வந்து பார்க்க வேண்டாமாங்க. ஹைட் ஆன் அபவுட் அஸ் செக்ஷன். அந்த செக்ஷன் எந்தெந்த செக்ஷன்லாம் பார்க்க வைக்கலாம், கஸ்டமருக்கு வியூ பண்ண வைக்கலாங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணி இங்கே பண்ணலாம். அதாவது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், பேமெண்ட் ஆப்ஷன்ஸு, கேலரி செக்ஷன்ஸு, யூடியூப் வீடியோ, என்கொயரி ஃபார்மு, ஃபீட்பேக்ஸு, ஷேர் செக்ஷனு, அதே மாதிரி சோசியல் மீடியா லிங்க்ஸு, அது மாதிரி வியூஸ் எத்தனை வந்துங்கிறது எல்லாருமே எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா உங்களுக்கு நேம் எல்லாம் நம்ம மாற்றிக்கலாம். அபவுட் அஸ், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ், பேமெண்ட்டு, கேலரி, வீடியோஸு சம்மந்தப்பட்ட எல்லாமே இது நம்மளுடைய தகுந்த மாதிரி நம்ம பிஸ்னஸ் தகுந்த மாதிரி இதுவே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். என்ன சேஞ்ச் பண்ணாலும் நீங்கள் இங்கே கீழே மாற்றிக்கலாம். அடுத்தது கீழே கூடிய கஸ்டமர் டூல் பார் பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதுபோல் நம்ம சர்வீஸ்ன்னு போடலாம். சர்வீஸ்ன்னு போட்டிருக்கேன். அது என்ன வேணும், இது நம்ம என்ன பிஸ்னஸ்க்கு எந்த மாதிரி சூட்டபிள் ஆகுமோ அந்த சூட்டபிளாக நம்ம மாற்றிக்கலாம். எந்த சேஞ்சஸ் கொடுத்தாலுமே நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு செக்ஷனுமே கீழே லாஸ்ட்டில் ரைட் சைடில் சேவ் ஆப்ஷன் இருக்குது, பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ண எல்லாமே எடிட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு எடிட்லேயுமே இங்கே கீழே வந்து ப்ரிவியூன்னு இருக்கும். ப்ரிவியூன்னு பார்த்தீங்களா, சேஞ்ச் தீம் ப்ரிவியூன்னு இருக்கும். இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கீழே எடிட் ஆப்ஷனில் ப்ரிவியூ பண்ணோம்னா என்ன எடிட் பண்ணுங்கிறத நம்ம அங்கேயே பார்த்துக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த சேஞ்ச் தீம் அப்படிங்கிற விஷயத்த கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்மளோட டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை எந்தெந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து டைப்பாக நம்மளுடைய டிசைன்லாம் நம்ம வந்து மாற்றிக்கலாம் அப்படிங்கிற டெம்ப்ளேட் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டில் பார்த்திங்கன்னா என்ன முக்கியமான விஷயம்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிற இந்த ப்ளூ கலர் இருக்கிற இந்த டெம்ப்ளேட் மட்டும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே கலர் தான் யூஸ் பண்ண முடியும். ஆனால் மற்ற இருக்கிற ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த கீழே கலர்ஸ்னு ஆரஞ்சில் பார்த்தீங்களா, அதே கலர்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா எந்த கலர் வேணாலும் நம்ம கிளிக் பண்ணலாம். அந்த கலருக்காக அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிடும். இப்போது பாருங்கள், நான் வந்துட்டு இந்த டிஜிட்டல் விசிட்டிங்கோடைய மாடல் இப்போ கரண்ட்டில் இருக்குது பாருங்கள். இந்த கலர் செலக்ட் பண்ணுறேன். கலர் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ளூக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். டன் கொடுத்துட்டேன். நான் சேவ் கொடுத்துட்டு நான் இப்போது ப்ரிவியூவில் போய் பார்க்குறேன். பார்த்திங்கன்னா நம்ம என்ன சேஞ்ச் பண்ணமோ அது சேஞ்ச் ஆகிருக்கும். இந்த வியூ தான் கஸ்டமருக்கு வியூ ஆகும். இந்த